வணக்கங்க. இன்னைக்கு திருவாதிரை வீடியோ தாங்க. அதுவும் இந்த வருஷம் திருவாதிரை எங்க சம்மந்தி வீட்டில் போய் தான் கும்பிட போறோம். எங்க பொண்ணு, நானு, எங்க சம்மந்தி, எங்க அக்கா பொண்ணு எல்லாருமா இந்த வருஷம் அங்க சேர்ந்து கும்பிட போறோங்க. திருவாதிரை அப்படின்னாலே சுமங்கலிகள் எல்லாரும் சேர்ந்து கும்பிடுறது ரொம்ப விசேஷம். வருஷம் எங்க வீட்டில் தான் எல்லாருமே கும்பிடுவோம். இந்த வருஷம் சரி சம்மந்தி வீட்டில் ஒரு வருஷம் கும்பிடலான்னு முடிவு பண்ணி இப்போ அங்கே கிளம்பிட்டு இருக்கோங்க. இருந்தாலும் நம்ம எப்படி சும்மா போகிறது, கொஞ்சம் எண்ணெய்காய் குழம்பு களி மட்டும் இங்கேருந்து செஞ்சு எடுத்துட்டு போகலாம், மீதியெல்லாம் அவங்க செஞ்சிடறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறங்க இன்னைக்கு நான் உடுத்திருக்க புடவை வந்து என்னுடைய தலை திருவாதிரைக்கு அப்பா அம்மா எடுத்து கொடுத்த புடவைங்க. தலை திருவாதிரை அப்படின்னாலே எங்கள் கொங்கு நாட்டில் வந்து விசேஷமாக கொண்டாடுறது வழக்கம். அப்போ வந்து தலை சுற்றுவாங்க. எனக்கு வந்து 39 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு முதல் திருவாதிரைக்கு எடுத்து கொடுத்த பட்டு புடவை தான் இன்னைக்கு நான் உடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் நம்ம உடுத்தும் போது சின்ன சின்ன சந்தோஷங்கள், அந்த நினைவுகள் எல்லாமே மனசுக்கு வருது இல்லைங்களா? அதனால அப்பப்ப நான் வந்து இந்த மாதிரி பழைய பட்டு புடவைகளையுமே உடுத்துறது உண்டு. நீங்களே இந்த மாதிரி புடவைகள்லாம் இருந்தா அப்பப்ப மலரும் நினைவுகளோட உடுத்துங்க. இப்ப காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்ப போற வரைக்குமே என்னென்ன பண்றேன் அப்படிங்கறத வீடியோ கிளிப்பிங்ஸ் கொடுக்குறேங்க. கோலத்துல இருந்து ஆரம்பிக்கலாங்க. வாசல்ல இந்த மாதிரி தான் குட்டியாக ஒரு பூ டிசைன் தான் வரைஞ்சேங்க. அப்புறம் அரிசி நல்லா ஊறிடுச்சு. இந்த அரிசியை நான் 5 மணிக்கே ஊற வச்சுட்டேங்க. புழுங்கல் அரிசி எடுத்து தான் ஊற வச்சு களைஞ்சி எடுத்து வச்சுட்டு கிரைண்டர்லேயும் சேர்த்துட்டேங்க. 8 மணிக்கெல்லாம் வந்து கிரைண்டர் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே புளிக்குழம்புக்கும் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே கிரைண்டரையும் பார்த்துக்கிட்டேன். இப்போ அரிசி ஓடிட்டுருக்குதுங்க களிக்கு. அப்புறம் வந்து காயெல்லாம் காலையில் நேரமே போய் உழவர் சந்தையில் வாங்கிட்டு வந்து ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு வந்து இந்த வருஷம் 31 வகையான காய் கிடச்சிச்சுங்க. 31 வகையான காய் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் இனிமேல் தான் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கி எடுத்து வைக்கணும். திருவாதிரைக்கே இந்த திருவாதிரை களியும் திருவாதிரை குழம்பும் தான் ரொம்ப சிறப்பு இல்லைங்களா? அதனால் இந்த குழம்பு வீடியோ உங்களுக்கு நான் தனியாக கொடுக்குறேங்க. இந்த வீடியோ லெங்க்தி ஆயிரும். அதனால் நான் களி மட்டும் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். தண்ணி ஊற்றி ஊற்றி அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. கொஞ்சம் கூட குறப்பே இருக்கக்கூடாது. புழுங்கல் அரிசி தான் நாங்கள் போடுவோம். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு தான் இந்த அரிசியை அரைச்சிட்டு இப்போ நல்லா கரைச்சிக்கிறேங்க. சும்மா நாங்கள் உப்பெல்லாம் இதுக்கு சேர்க்க மாட்டோம். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி ஊற்றி கிளறினா தான் கட்டி இல்லாமல் வரும். இப்போ இந்த மாவு ரெடி பண்ணியாச்சுங்க. களி கிளறதுக்கு தண்ணி வச்சிடலாம். அடுப்பில் நல்ல ஒரு பித்தளை கெட்டி குண்டா, ஐயம் பூசின குண்டால் தான் தண்ணி வச்சு இப்போ தட்டு போட்டு மூடியாச்சுங்க. தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வெல்லம், தேங்காய் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சாச்சுங்க. நான் வந்து ஒரு படி அரிசிக்கு 1.25 படி வெல்லம் இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துனேங்க. தேங்காய் ஒரு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதே மாதிரி ஒரு படிக்கு 3 படி தண்ணி வச்சோம். அது இல்லாமல் கரைக்கிறதுக்கு தனியாக தண்ணி ஊற்றிக்கிட்டோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி ஊற்றி கிளறணுங்க. ஒருத்தர் ஊற்றணும், ஒருத்தர் கிளறணும். அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் இருக்கும். கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் நம்ம தனியாக செஞ்சிடலாம். ஆனால் கொஞ்சம் அதிகமாக செய்கிறதெல்லாம் வந்து 2 பேர் சேர்ந்து செஞ்சால் தான் முடியுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் ஆஃபீஸில் தான் வந்து எனக்கு களி கிளறதுல ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் ஃபுல்லாகவே கிளறினாங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கொஞ்சம் நேரம் கிளறிட்டு இந்த மாதிரி சுற்றிலும் எல்லாத்தையும் தொடச்சி விட்டு நல்லா கரண்டியில் மட்டம் பண்ணி விட்டுட்டு அடுப்பை நல்லா குறைச்சிடணுங்க. குறைச்சிட்டு ஒரு மூடி போட்டுறணும். நல்லா வெந்து வரணும். நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே அடுப்பை சிம்மில் போட்டு மூடி போட்டோங்க. இப்போ நல்லா தண்ணியில் வந்து கையை நனைச்சிட்டு இப்படி தொட்டி பார்க்கணும். தொட்டு பார்க்கும்போது பாருங்கள் கையில் ஒட்டுது. மாவு வந்து இன்னும் வேகலை. அதனால் நாங்கள் வந்து மறுபடியும் மூடி போட்டுட்டோம். இன்னொரு அடுப்பில் தேங்காய் துருவி வச்சதை இந்த மாதிரி நெய்யில் நல்லா வறுத்துக்கணுங்க. நல்லா வறுத்துட்டா தான் மறுநாள் இருந்தால் கூட கெடாமல் இருக்கும். இப்போ தேங்காய் ஒரு பக்கம் வறுத்து வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பாருங்கள் அதே மாதிரி கை நனைச்சிட்டு தொட்டு பார்த்தா கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ நல்லா அந்த அரிசி வந்து வெந்துருச்சுங்க. இதுதான் நமக்கு பக்குவம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம் இதில் சேர்த்துடலாங்க. நான் வந்து ஒரு படி அரிசிக்கு 1.25 படி அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தித்திப்பு ஜாஸ்தியாக பிடிக்கும்னா 2 படி கூட போட்டுக்கலாங்க. கல் தூசி இல்லாத வெல்லம் அப்படிங்கிறதால நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துட்டேங்க. நம்ம எந்த கப்பில் அரிசி அளவுக்கிறோமோ அதே கப்பில் தான் நம்ம வெல்லம் அளவும் எடுக்கணுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் மறுபடியும் கிளறி விட்டுக்கணுங்க. கிளறி விட்டுட்டு வெல்லம் கரைஞ்சோடனே தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். கூடவே நெய் விட்டுக்கலாங்க. ஒரு படி அரிசி அரைச்சி கிளறினதுக்கு நான் வந்து 100 நெய் அளவுக்கு விட்டுக்கிட்டேங்க. இந்த அளவுக்கு நெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
கிளறும் போதே இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் கைவிடாமல் நம்ம நல்லா கிளறிக்கணும். ஆனால் இப்போல்லாம் வந்து நம்ம அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சிடணும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மாவு சேர்த்தோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை நல்லா குறைச்சே தான் கடைசி வரைக்கும் கிளறணுங்க. இந்த களி மட்டும்தான் கிளற பக்குவத்தில் தான் இருக்குதுங்க. இப்போ இந்த களி கிளறி முடிக்க எங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் கிளறணும். இப்போ தேங்காய் சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி ஓரத்தையெல்லாம் தொடச்சி மட்டம் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாங்க. நெய் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியால் மட்டப்படுத்தி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. முந்தியெல்லாம் அடுப்பில் செய்வாங்க, எல்லாம் முடிச்சுட்டு அந்த தணல்லையே போட்டுருவாங்க. நம்ம கேஸில் செய்கிறதால வந்து கீழே ஸ்டாண்டை போட்டுட்டு நாங்கள் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி போட்டுட்டோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே இந்த மாதிரி போட்டோம். எடுத்து விட்டால் அப்படியே அல்வா மாதிரி வரணுங்க. இந்த மாதிரி வந்தால் தான் கரெக்டான பதம். இப்போ மறுபடியும் ஒரு முறை நல்லா கீழேருந்து பெரட்டி விட்டுறலாங்க. இந்த மாதிரி பெரட்டி விட்டு மூடி போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறணும். நல்லா ஆறுனா தான் வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. களி செய்கிற பாத்திரத்தில் அந்த சூட்லேயே வைக்கும்போது தான் அந்த களி வந்து நல்லா புழுங்கி ரொம்ப நல்லா அல்வா பதத்துக்கு வருங்க. அதனால் நாங்கள் இப்படியே தான் வச்சிட போகிறோம் ஊருக்கு கிளம்புற வரைக்குமே. இந்த திருவாதிரை களியை எங்கள் ஊர்லெலாம், அதாவது கொங்கு நாட்டில் எல்லா பக்கமே வந்து பாவாழைன்னு சொல்லுவாங்க. பாவாழை அப்படின்னு சொல்லி தான் முன்னோர்கள்லாம் இதை செய்வாங்க. இப்போ வந்து இதை திருவாதிரை களி அப்படின்னு சொல்கிறேங்க. இன்றளவுக்கும் திருவாதிரை கும்பிட்றவங்க எல்லாருமே இந்த களி செய்கிறது வழக்கங்க. இந்த களி ஊருக்கு ஊர் மாறுபடுங்க. எங்கள் கொங்கு நாட்டில் வந்து இந்த மாதிரி செய்கிறது தான் வழக்கங்க. இப்போ காலையிலேருந்து ஆரம்பித்து எண்ணெய் குழம்பு, அதாவது திருவாதிரை குழம்பு, களி எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இனி எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. பொண்ணு மாப்பிள்ளை எங்கள் வீட்டு அவரு நாங்கள் எல்லாருமே போகிறோம். எங்கள் பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குங்க. அதனால் அவள் 4 மணிக்கு வரதுக்குள்ளேயே நாங்கள் இங்கே வரணும். வந்து தான் ஆஃபீஸில் எல்லாருக்குமே இதெல்லாம் கொடுக்கணுங்க. அப்புறம் களினா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இன்றைக்கி விட நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்டா தான் பிடிக்கும். அப்புறம் நான் எல்லாருக்கும் கொடுக்கறதுனால எப்பயுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் செய்வேங்க. இப்போ வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டேங்க. இனிமேல் நான் இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு வீடியோ கிளிப்பிங்ஸ் கொடுக்குறேங்க. அரவக்குறிச்சியை நோக்கி கிளம்பியாச்சுங்க. அரவக்குறிச்சி அப்படின்னாலே எனக்கு வந்து அம்மா வீடு தான் ஞாபகத்துக்கு வரும். அதே சந்தோஷத்தோடு வரவேற்கிறதுக்கு எங்கள் சம்மந்தி திருவாரூர் அக்கா எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்கு. வரேங்க்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வடை எல்லாம் முடிச்சாச்சு. சாமி கும்பிடலாமா? சரிங்கக்கா, வடையும் ஆயிடுச்சு. எங்கள் சம்மந்தி வீட்டில் என்ன விசேஷம்னாலும் அக்கா வருவாங்க. அக்காவும் சம்மந்தியுமா சேர்ந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. பாயசம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் உப்பு பருப்பு, வாழைக்காய் வறுவல், ஒரு துவையல், புடலங்காய் கூட்டு, ரசம் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் பரங்கிக்காய் பொரியல், புளிக்குழம்பு, களி எல்லாமே கொண்டு வந்தது எல்லாமே டேபிளில் எடுத்து வச்சாச்சுங்க. கூடவே சூடாக சாப்பாடும் வச்சுட்டாங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ எங்கள் சம்மந்தி வந்து இலையெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அக்கா வடை போட்டு அப்பளம் பொரிக்கிறது இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. எங்கள் சம்மந்தி எப்போ வடைக்கு போட்டாலுமே மசால் வடை போட்டால் உரலில் ஆட்டி தான் செய்வாங்க. நல்ல மொறுமொறுப்பாக வந்துருந்துச்சுங்க. இப்போ நானே, எங்கள் பொண்ணு, எங்கள் சம்மந்தி 3 பேருமா சேர்ந்து எல்லாமே சாமி கும்பிட எல்லாம் எடுத்து வச்சுட்டோங்க. வடை முடிச்சுட்டு அப்பளம் போடுறீங்க? சரிங்கக்கா, இன்றைக்கி வேலை அக்காவுக்குலாம் மனுஷன் வேலை செய்யாம இருந்தாலும் உடம்பு வேணாம் போயிடும். வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு வாரம் சளி, உடம்புக்கு முடியல எனக்கு. இப்போ பரவாயில்லையாங்க்கா? இப்போ பரவாயில்லையா. இந்த திருவாதிரை விரதம் மட்டும் வீட்டில் எத்தனை பேர் விரதம் இருக்கிறோமோ அத்தனை வாழை இலை போட்டு தான் எல்லாமே பரிமாறி சாமி கும்பிடணும். திருவாரூர் அக்கா எப்பயுமே விரதம் இருக்கிறதில்ல. அதனால் நான், எங்கள் பொண்ணு, எங்கள் சம்மந்தி 3 பேருக்காக எல்லாமே போட்டு ரெடியாக இப்போ இருக்குங்க. சாமி கும்பிட வேண்டியது தான். பேசை கொண்டு போய் நல்லா சூடாக ஸ்கூல்லேருந்து வந்து சூடாக போட்டு கொடுத்து காப்பி கொடுங்க. கண்டிப்பாக. ஏன்னா ஆறு பசுனா நல்லா இருக்காது. அக்கா எவ்வளோ பக்குவமாக எடுத்து வைக்கிறீங்க. இப்போ எல்லோரும் சாமி கும்பிட வந்துட்டோங்க. எங்கள் சம்மந்தி தேங்காய் உடைக்கிறாங்க. இப்போ நீர்வளாவி, தீபாராதனை எல்லாம் காட்டி எல்லாமே முடிச்சாச்சுங்க.
அப்புறம் நாங்கள் விரதமும் முடிச்சாச்சுங்க. இந்த வடை எங்கள் சம்மந்தி செஞ்சது சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ மொறுமொறுப்பாக இருந்துச்சு. கண்டிப்பாக இன்னொரு நாள் இந்த மசால் வடை செஞ்சு காட்ட சொல்கிறேங்க. இந்த திருவாதிரைக்கு சம்மந்தி வீட்டில் வந்து சரசமாக விரதம் விட்டாச்சுங்க. நாங்கள் எல்லாமே விரதம் விட்டுட்டோம். திருவாரூர் அக்கா எங்கள் சம்மந்தி எல்லாருமே வந்து சமையல் பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் அங்கேருந்து கொஞ்சம் கொண்டு வந்து எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டோம். அருமையாக சமைச்சா அருமையாக சாப்பிட்டா நல்லா சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு. சரிங்கக்கா, இதே சந்தோஷம் என்னைக்கும் எல்லாமே எப்போ நல்லா செய்வோம்ப்பா. சரசு வரதுனால எங்களுக்கு ஒரு சந்தோஷம். வடை அதுவும் சொல்லவே வேண்டாம், மறுமுறை எங்கள் சம்மந்தி கையில் ஆட்டி சுட்ட வடைங்க. அக்காவோட வாழைக்காய் வறுவல் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. களி எப்படிங்க இருந்துச்சு? களி அருமையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மாமாவே எனக்கு களி சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டது. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க. திருவாதிரையெல்லாம் முடிச்சு இப்போ கரூர் வந்தாச்சுங்க. என்னடா காளி குண்டாவை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? நான் போகும்போது எவ்வளோ இருந்துச்சுங்க. எல்லாம் அங்கேயும் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேயும் வந்து எல்லாம் பங்கு வச்சாச்சு. எங்களுக்கு ஒன்றில் எடுத்து வச்சுட்டேங்க. குழம்பு கொஞ்சம் நைட்டுக்கு டிஃபனுக்கு. அப்புறம் வந்து களி எல்லாருக்குமே மறுநாள் பிடிக்கும், அதனால் சூடு பண்ணி கொடுத்துடலான்னு ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் எங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்குமே வந்து புளிக்குழம்பு தனியாக, களி தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேங்க. எங்கள் மாடியில் குடியிருந்த முத்து அவங்க தான் சொல்லுவாங்க, செஞ்சதையெல்லாம் எப்படி காலி பண்ணுறதுன்ட்டு சரசக்காட்டை தான் கற்றுக்கணும் அப்படின்னு இன்னுமே என்னை பார்த்தா சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு நைட்டு விக்னேஷ் வந்தாங்க. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்தாங்க. எல்லாருக்குமே களி கொடுத்தாங்க. சூடாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஆறி சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சூப்பராக இருக்குங்க ஆறுனா. கரூர் வந்துமே உங்கள்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. நீங்களாம் எப்படி திருவாதிரை கும்பிட்டீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.